இன்னைக்கு நம்ம வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பார்க்கலாம். இதுல மெயினா பார்த்தீங்கன்னா, நிஃப்டில இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் தான் வந்து இந்த இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கும். 50 கம்பெனிஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசியன் பெயிண்ட்ஸு, எய்ச்சர் மோட்டார்ஸ், ஹோட்டல் மோட்டார், ஹீரோ மோட்டோகார்ப், ஐடிசி, ரிலையன்ஸு, டாடா ஸ்டீல் இந்த மாரி பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் இருக்கும். பேங்க்ஸும் இருக்கும். டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இதுல. ஐடி இருக்கும். ஆட்டோமொபைல் கம்பெனி இருக்கும், பேங்க்ஸ் இருக்கும், ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கும், ஆயில் கம்பெனி இருக்கும், பவர் கம்பெனிஸ் இருக்கும், ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராஃபிட் குரோத் இருக்கிற கம்பெனிஸ் தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க. இந்த நீங்க தனித்தனியா ஸ்டாக் வாங்குறத விட, இந்த மாரியான மியூச்சுவல் ஃபண்ட வந்து லாங் டெர்ம்க்கு வந்து நீங்க வந்து பை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 15% ரிட்டர்ன் மினிமம் கிடைக்கும். ஆ உங்களுக்கு வந்து அ எப்பவுமே வந்து நல்ல ப்ராஃபிட் குரோத் இருக்கிற கம்பெனிஸ் தான் வந்து நிஃப்டிலயே இந்த நிஃப்டி 50ல மெயின்டெயின் பண்ணுவாங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, த உங்களுக்கு அனலைசிஸ் பண்றதுக்கு எனக்கு டைம் ஆகுது. ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் வந்து என்னால அ என்னோட ஒர்க்குக்கு நடுவுல பண்ண முடியல. எனக்கு கஷ்டமா இருக்கு. அ இதோட ப்ராஃபிட் என்ன? குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன? என்ன குரோத் பாசிட்டிவா இருக்காங்களா? நெகட்டிவா இருக்காங்களாங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, நீங்க இந்த மாரி ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஏதோ ஒரு ஃபண்ட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நெறைய பந்தன் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. HSBC நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. UTI நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. ICICI Prudential, SBI, டாடா நிஃப்டி 50 எல்லாமே இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 15% ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. ஆ இதில மெயினா நீங்க பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து எது எது வந்து கம்மியா இருக்கோ, அத வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் டீவியேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆ பந்தன்லே பார்த்தீங்கன்னா 0.1% தான் இருக்கு. ஆ மத்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட இருக்கும். 0.2, 0.18 அந்த மாரி இருக்கும். ஆ இதில ஏதோ ஒரு பிளான வந்து நீங்க சூஸ் பண்ணி, நீங்க லாங் டெர்ம்க்கு அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். ஆ எப்பவுமே வந்து நீங்க லாங் டெர்ம் ரிட்டர்ன் பார்க்கணும். பார்க்கும்போது 2 மெத்தட் இருக்கு. எஸ்ஐபி, ஒன் டைம் 2 ஆப்ஷன் இருக்கு. உங்களால டெய்லி உட்காந்து ஃப்ரீக்வன்சி செட் பண்ண முடியும்னா பண்ணலாம். இல்லன்னா வீக்லி ஃப்ரீக்வன்சில அந்த ஃபண்ட்ல வந்து அமௌண்ட்ட வந்து சேவ் பண்ணலாம். இல்ல மந்த்லி, குவார்ட்டர்லி அது மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மந்த்லி உங்களால வந்து ஒரு மினிமம் ஒரு ₹1000 போட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து கெயின்ஸே பார்த்தீங்கன்னா, 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, 13,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 46.31K ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, 95,000 ஆயிருக்கு. ப்ராஃபிட் பெர்சன்டேஜே பார்த்தீங்கன்னா 58.91% இருக்கு. இதே நீங்க ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ட ஒரு 1,00,000 அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிற மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் டெர்ம்ல வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 106% வந்து ரிட்டர்ன் வந்து நமக்கு குடுத்துருக்கும். ஆம் உங்களுக்கு இல்ல எனக்கு பல்க்கா அமௌண்ட் இல்ல, என்ட்ட ஒரு 1,00,000 இல்ல, 2,00,000 இல்ல, எனக்கு பர்சனல் அமௌண்ட் செலவு பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கவங்க தாராளமா வந்து எஸ்ஐபி சூஸ் பண்ணிக்கலாம். ஆ இதில வந்து எஸ்ஐபி சூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது. ₹1000 போடலாம். 500 ஸ்டார்ட் ஆகுது. நீங்க எந்த புரோக்கரேஜ் ஃபார்மும் எடுத்துக்கலாம். ஆ நீங்க வந்து அப்ஸ்டாக்லயோ, இல்ல எம்ஸ்டாக்லயோ எந்த ஆப்ல வேணாலும் நீங்க இன்ஸ்டால் இது பண்ணிட்டு, அங்க நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஆ நீங்க வந்து இதிலேயே வந்து உங்களுக்கு நல்ல கெயின் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, மேபி டு ஸ்டார்ட் வித் 1000 அது மாரி போலாம். நீங்க ஃபர்ஸ்ட்டு 1000 வச்சு ஸ்டார்ட் பண்றீங்க. இவ்வளோ பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் வருது. என்னால வந்து அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து 1500 இன்கிரீஸ் பண்ண முடியும்னா பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு ரிட்டர்ன் இன்கிரீஸ் ஆகும். இல்ல நான் வந்து இத நான் 2000 இன்கிரீஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாரி ரிட்டர்ன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும் உங்களுக்கு. எப்பவுமே ஸ்டெப் அப் ஆப்ஷனும் ட்ரை பண்ணும். மேபி வந்து ஒரு 1 இயர்க்கு வந்து எங்களால வந்து 1000 தான் பண்ண முடியுது அப்படின்னா பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து 500, 500 வந்து இத இன்கிரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, லாங் டெர்ம்ல நல்ல ரிட்டர்ன் குடுக்கும். ஆ இந்த மாரி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் இன்வெஸ்ட்மென்ட் ஐடியாஸ். தேங்க் யூ. தேங்க்ஸ் எவ்ரிஒன்.